ஷூட்டிங் வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதோ மேடம் இப்படி வாங்க. சொல்லுங்க சார். மேடம் நான் தான் வந்து புது பட தயாரிப்பாளர் ராம் மோகன் ரெட்டி. ஓகேங்களா? என்னது ராம் மோகன் ரெட்டியா? இந்த மாதிரி நான் சொல்றத மட்டும் கேளுமா. ஷூட்டிங் பக்கத்து தெருவுல ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. ஹீரோனி என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல ஹீரோனி நாய் பிரியாணி தின்னு 4 டைம் பாத்ரூம் போனாங்க, இன்னுமே வரல ஆளு. நீங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு இப்ப இங்க யாரும் கிடைக்கல, நீங்க வந்து பண்ணி கொடுத்துதான் ஆகணும். இங்க பாருங்க, நான் நயன்தாராவுக்கே டப் கொடுக்கறவே, கால் வச்சா எனக்கு 2 லட்சம் தரணும் சரிங்களா? அப்படின்னா வர. அப்ப கை வச்சா புரியல பேரண்டா நல்லா பேசுற. நீ ஒரு படம் வந்து பண்ணி கொடுத்துட்டு ஒரு சக்சஸ் ஆச்சுன்னா கூட எனக்கு வந்து இவ்வளவு பட்ஜெட்ல இவ்வளவு கொடுங்கன்னு கேட்கலாம். வந்து பண்ணி கொடுமா. பாத்து போய் பாத்ரூம்ல இருக்கிறவன் என்னாச்சுன்னு பாரு போ. ஏமா அதுக்கு நான் எட்டியா பார்க்க முடியும் ஹீரோனி. வந்து ஒரு படம் பண்ணி கொடு, இட்டானா உனக்கு எவ்வளவு பட்ஜெட் நாங்க வந்து ஒதுக்கி கொடுத்துறோம். புரியுதா? 10 லட்சம் கொடுங்கப்பா நடிக்கிறதுக்கு. சரி வாமா. ஆனா இங்க பாரு, உனக்கு என்ன ரோல் தெரியுமா? இப்படி வாமா. பாத்ரூம் கலவர மாதிரி ஒரு சீன் இருக்கும். புரியுதா? ஹீரோயின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கலவர நடிப்புதானமா. நடிக்கிறதுல என்ன இருக்கு? இப்ப ஹீரோயின் அடிக்காதமா இல்ல நாத்து அடிக்காது, பக்காவா பெனாயில் போட்டு வாஷ் பண்ணி வச்சு நீ சும்மா அப்படி கலவர மாதிரி. புரியுதா? ஒரு